அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நீ என்ன விஷயத்த பேச போகுது அப்படின்னா கல்யாண சாப்பாடு, கல்யாண சமையல் சாதம். இந்த கல்யாண விருந்து அப்படின்னா ஆவரேஜா சில ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்ஸாக இருக்கும். ஒரு 2 கூட்டு, ஒரு பொரியல் வைப்பாங்க, அப்புறம் சாம்பார், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, ரசம், மோர், இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் மெனு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. பயங்கர கிராண்டியரான விருந்து ஒன்று இருக்கு. கல்யாண விருந்தை பிரம்மாண்டமாக வைத்தவர்களும் அந்த கல்யாண விருந்தை எடுத்து நடத்திய கேட்டரிங் செய்தவர்கள் அப்படிப்பட்டவங்களாம் இந்த பக்கம். முதல்ல இந்த பக்கமே போவோம். சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. உங்களுடைய மாபெரும் விருந்து என்ன, அதை டீட்டெயில் பண்ண முடியுமா ஷார்ட்டா? சொல்றேன்ப்பா. நான் பொள்ளாச்சியிலிருந்து வரேங்க. என் கல்யாணத்துக்கு 100 ஐட்டம்ஸ் போட்டிருந்தோம். 100 ஐட்டம்? ஆமா. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? ஏதாவது மெனு கார்டு இருக்கா? இருக்கு. ஐஸ் மலாய் தோசை, ரியல் பைனாப்பிள் ரோல், தந்தூரி பன்னீர் டிக்கா, கிரீன் மின்ட் தகி, கோல்டு வெஜ் ஸ்டிக்ஸ், தக்காளி சாஸ், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ், தக்காளி சாஸ், மில்க் ரொமாலி ரொட்டி, கடாய் பன்னீர் கிரேவி, ஆம்பூர் வெஜ் மட்டன் பிரியாணி, புராணி ரைத்தா. இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. காரக்குடி கருவேப்பிலை குழம்பு, ஸ்பெஷல் வெஜ் ஆம்லேட், ஆலு பீஸ் மசால் தோசை, நெய்பொடி தோசை, ஆனியன் தோசை, முந்திரி ரவா தோசை. ஐயா முடியல, அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க வரேன். தோசை, முந்திரி ரவா தோசை, உடுப்பி கீ சாம்பார், ரெட் கொய்யா சட்னி, நிலக்கடை சட்னி, கிளாசிக் கோனட் சட்னி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பக்கத்துல உங்களுடைய மிகப்பெரிய கல்யாண பிரம்மாண்ட விருந்து. 48 ஐட்டம்ஸ் போட்டிருந்தோம். டிஃப்ரெண்டான ஐட்டம்னா கொட்டாங்குச்சி இட்லி போட்டிருந்தோம் சார். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அது நார்மலா வேக வைக்க வேண்டியதானே, கொட்டாங்குச்சியில வேக வைக்கிறதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? நம்ம நார்மலா இட்லி போடுறது ரொம்ப சாஃப்ட்னஸா இருக்கும் சார். நல்லா இருக்கே. இதுல ரவா கலந்து ஊத்துறாங்க, அதனால கொட்டாங்குச்சியில நம்ம நெய் தடவி ஊத்துறப்ப அதுல ஒட்டாதபடிக்கு வருதுங்க சார். வாவ், சூப்பர். ஓகே. பாகுபலி தோசை, பீஸா தோசை. பாகுபலி இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. விடுங்கள், அவரிடத்தில் கேட்போம். பக்கத்துல காசி அல்வான்னு ஒன்று போட்டோம் சார். காசி அல்வா. காசி அல்வா அது உண்மையிலே திருநெல்வேலியில இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. தண்ணி தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றேன். அதுல செஞ்சாங்க. ஆனா காசி அல்வா எதுக்கு திருநெல்வேலியில இருந்து தண்ணி வந்துச்சு? அந்த தண்ணி வாட்டர் அது குவாலிட்டி கிடைச்சிடும், தண்ணியில செஞ்சாலும் நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி செஞ்சாங்க சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏங்க கேட்டரர்ஸ்ல என்னங்க என்னமோ பண்றீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காசி அல்வா செய்வதற்கு திருநெல்வேலியில் இருந்து தண்ணீர் வந்தால் கூடுதல் டேஸ்டாக இருக்குமா? சொல்றேன்ப்பா. இல்லை, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே போய் நம்ம சமைக்கிறதுனால அந்த அவுட்புட் கொண்டு வரணும் அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நம்ம நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஆயில் கீல் இருந்து பருப்புல இருந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு விரிவாக்கம், என்ன ஒரு தெளிவுரை. இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா?